உங்களுடன் உங்கள் தோழி அம்மு. இன்னைக்கு நாம பார்க்க போற சமையல் அரைச்சு விட்ட முட்டை குழம்பு. அதுக்கு தேவையான பொருள்: பச்சை மிளகா எடுத்து கீந்து வச்சிருக்கேன், பூண்டு வந்து இடிச்சு வச்சிருக்கேன், இஞ்சி கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன், 2 வெங்காயம் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி ஒரு தக்காளி வந்துட்டு அது வந்து நைஸா நறுக்கி வச்சிருக்கேன். இது ஏன்னா தாளிக்கிறதுக்காக. அப்புறம் அரைக்கிற கலவையில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, ஒரு தக்காளி, ஒரு பச்சை வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி, சோம்பு, ஒரு பட்டை எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்புத்தூள். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சலை, கொஞ்சமாக 1/4 மூடி வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் வந்து 6 முட்டை நான் வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி அரைச்சி விட்டால் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத நான் செய்முறையில் காட்டுறேன். பாருங்கள் சட்டி சூடேறிடுச்சு. இப்போ நாம் வந்து அரைச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். எண்ணெய் போட்டுக்கிறேன். அது கூட வந்து கிராம்பு, எண்ணெய் லேசாக சூடேறிட்டோம். ஏறின உடனே கிராம்பு போடுறேன், ஒரு ஏலக்காய், அது வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பட்டை எடுத்து வச்சுக்கலாம், பட்டையும் அது கூட சேர்த்துக்குவோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ஏன்னா வாசமாக இருக்கும், கவிச்சிருக்காது, அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், மஞ்சளை போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் கீந்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதை கூட சேர்த்துக்கிறேன். ரொம்ப கடுகு விட்டுறக்கூடாது. மண்சட்டி கொஞ்சம் கவனமாக கம்மியாகவே வச்சுக்கோங்க. இது வந்து அது விறகடுப்பில் எறிகிறதுக்கும் இதில் எறிகிறதுக்கும் கவனமாக இருக்கணும். இப்போ இஞ்சி இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கு எப்பயுமே நம்ம குழம்புக்கு இஞ்சி சேர்க்குறோம் அப்படின்னாக்கா அந்த பச்சை வாசம் போகிற வரையில் நல்லா வறுத்துறணும். அப்போ தான் என்னென்னா அந்த பச்சை வாசம் இருக்கும், நல்லா வறுத்துறணும். அந்த பூண்டை இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கடுகு லேசாக வருதா போதும், கொஞ்சமாக தான் போடுறேன் பாருங்கள், கொஞ்சமாக சோம்பு. இதெல்லாம் கருக விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்போ சேர்க்குறேன். கருகிடுச்சுன்னா கருக வர இருக்கும். பூண்டு இஞ்சி எல்லாமே பச்சை வாசம் போகிற வரலாம் வறுத்துடணும். நல்லா எண்ணெயிலே வந்துட்டு வதக்கி விட்டுறணும். மண் சட்டியிலே செய்யுங்க. இந்த மாதிரி முட்டை குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வந்து மண் சட்டியில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நான் மண் சட்டியில் செஞ்சு காமிக்கிறேன். இதெல்லாம் நான் மண் சட்டியில் தான் செய்ய. வீட்டு விறகெடுப்புனாக்கா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள், அந்த அளவுக்கு வந்துச்சு. மேலே கருக விட்டுக்கூடாது. இப்போ நான் வந்து வெங்காயம் அது கூட சேர்த்துக்கிறேன். முன்ன சமையலே நான் சொல்லியிருக்கேன், இந்த டைமில் வந்துட்டு வெங்காயம் போட்ட போது நம்ம சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும், அதுக்காக தான் நான் சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வதக்கக்கூடாது எப்பயுமே. அது வெங்காயம் வதங்கின பின்பு தான் தக்காளியை போடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட வந்துட்டு தக்காளியை சேர்த்துக்கும். தக்காளி லேசாக வதங்கின உடனே அது கூட நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தக்காளி, வெங்காயம்,
பட்டை, சோம்பு, பூண்டு, இஞ்சி எல்லாமே கொஞ்சம் நான் கலவையாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல வாசம் வருது பாருங்கள். இதுக்கு தான் அந்த இஞ்சையும் பூண்டையும் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிடணும். அப்போ அந்த வாசம் கொடுக்கும். அந்த முட்டை கவிச்சிருக்காது. இல்லைன்னா நம்ம நார்மலாக வந்து இதெல்லாம் போடாமல் வச்சோம்னாக்கா ஒரு மாதிரி முட்டை கவிச்சிருக்கோம். அதுக்காக தான் இதெல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்க கலவையை அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து நீங்கள் வந்து தக்காளி தான் சேர்க்குறீங்களே, இதுக்கு வேறு அரைச்சி விடுறீங்க அப்படின்னு. இது வந்து அந்த குழம்பு வந்துட்டு அரைச்சி விட்டு குழம்புங்கிறதுனால இது வந்து அரைச்சிட்டு நம்ம போட்டோம்னாக்கா தனி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் நல்லா அதை வந்து நைஸாக நம்ம வந்துட்டு நறுக்கிட்டு அரைச்சிரும். அரைச்சிட்டு இது வேறு நம்ம வறுக்கிறத விடவும் நம்ம போட்டு தாளிக்கிறத விடவும் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி வச்சோம்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே போல் வந்து நான் செய்கிறது போல் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா வந்து வதங்கணும். இது வந்து வதக்கிட்டும் அரைக்கலாம். நான் வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். அதனால தான் நான் வந்து இப்போ நல்லா வந்து வதக்கிக்கிறேன். நல்லா பாருங்கள், அது நல்லா அந்த பச்சை வாசம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம வந்து தூள் போடணும். தூள், புளி கரைசல் எல்லாமே சேர்த்துக்கணும். எல்லாம் முட்டை வந்து உடச்சி ஊற்றி வைப்பாங்க. நான் அப்படி இல்லை, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு விடுது பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தூளை சேர்த்துக்குவோம். இது எங்கள் வீட்டில் வந்து அரைக்கிற தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் இதெல்லாம் தனித்தனியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சிருவேன். வந்து இந்த செட்டிநாட்டு முறைப்படி நாங்கள் அரைக்கிறது. அதனால் நான் எல்லாமே ஒரு நாள் அது போட்டு நான் வந்து எப்படி நான் தூளை சேர்க்குறேன் அப்படிங்கிறத, அது குழம்பு தூள் எப்படி அரைக்கிறேங்கிறத நான் அதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இப்போ நான் வறுக்கிறது எவ்வளோ சேர்க்குறேன் அப்படிங்கிற அளவெல்லாம் ஒரு நாளைக்கு அது ஒரு வீடியோவாக போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் மேக்ஸிமம் வந்து கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டேன், பொட்டுக்கடலை சேர்த்துக்குவேன். அந்த வாசம் போகிறதுக்காக தான் நான் ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கேன். இருந்தாலும் வந்துட்டு அந்த வாசம் போகிறதுக்காக தான் எண்ணெயில் வதக்கிட்டேன். இப்போ நம்ம புளி கரைசலை சேர்த்துக்குவோம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போதும். இதெல்லாம் எதுக்கு நம்ம சேர்க்குறோம்னா கவுச்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான், இந்த முட்டை கவுச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் சேர்க்குறோம். இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். போதுமானது. கூட கொஞ்சமாக முன்னாடி உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சால்ட்டு போட்டுக்கிறேன். பத்தலைன்னா நம்ம கடைசியில் சாப்பிடும்போது போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு வந்து கம்மியாக இருந்தாலும் கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். நான் உப்பு அதிகமாகிட்டேன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது, அது எல்லாமே கெடுத்து விட்டுரும். இது போதும், இந்த அளவு போதுமானது. நான் ஒரு 1/4 மடி தேங்காய் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு கொதி வந்த உடனேக்க நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்குவோம். தேங்காய் சேர்த்துட்டு அது லேசாக ஒரு 5 நிமிடம் இருந்ததுக்கப்புறம் முட்டையை போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே முட்டை வந்து வேக வச்சு வச்சுட்டேன். அதை லேசாக கீந்தி விட்டுக்கிறேன். கீந்தி விட்டோன்னா அந்த இது போய் சாந்துடும். அப்படியே நம்ம ஒரு கொதி வந்தோடனே இறக்கி அப்படியே மூடி வச்சிட்டோம்னாக்க சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிடம் இருக்கட்டும் பாருங்கள், அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு 5 நிமிடம் ஆகிட்டு இது வந்துட்டு நல்லா பாருங்கள், குழம்பு நல்லா வந்துட்டு புதிஞ்சிடுச்சு. நல்லா பாருங்கள், எண்ணெய் நல்லா வந்து இதாகிட்டு அந்த குழம்பு நல்லா புதிஞ்சிட்டு. இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் கரைசலை சேர்த்துக்க வேண்டியதான். தேங்காய் கரைசலை சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு ஒரு 2 செகண்ட் இருந்த போதும். இப்போ நம்ம முட்டை இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது வந்து நான் பாருங்கள் முட்டை கீறி வச்சுருக்கேன். அதை நான் முட்டை கீந்து காட்டுறேன். ரொம்ப வந்து முட்டையை வந்து ரொம்ப அறுத்துடக்கூடாது, லேசாக அது பண்ணால் போதும். இந்த அளவுக்கு அறுத்தா போதும். இப்படி லேசாக ஒரு லேசாக ஒரு கிண்டு.
அது இல்லாமல் அறுத்து வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோத்துக்கு, ஏன்னா அந்த சால்னா போய் உள்ளே சேரும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு அறுத்தா மட்டும் போதும், ரொம்ப அறுத்துறாதீங்க, இந்த உடஞ்சி கரைஞ்சி போயிடும். சால்னா செய்கிறதுக்காக தான் இருக்கிறோம். இப்போ முட்டையை வந்து நம்ம உள்ளே வைப்போம். லேசாக கிண்டி விட்டுருவோம் பாருங்கள். ஒரு 2 செகண்ட், 2 நிமிடம் இருந்த போதும். ஏன்னா எப்போயுமே வந்துட்டு தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் வந்து குழம்ப அடுப்பில் வைக்கக்கூடாது, ஒரு மாதிரி தண்ணியாக ஆன மாதிரி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் இருந்த போதும் அந்த சால்னா வந்து அதில் சேர்ந்துக்கும். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா நான் அது இது இல்லை, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிட்டோம்னாக்கா அந்த எண்ணெய் கொஞ்சம் இறங்காதுக்காக தான். பாருங்கள், அரைச்சி விட்ட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் தோழிகளுக்கும் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய சேனல் உங்கள் தோழியாகவும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.